திமுக கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நடக்கும் சூழ்ச்சிகளுக்கு யார் துணை போனாலும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஆதவ் அர்ஜுனாவை விசிக செய்தி தொடர்பாளரும் பிக்பாஸ் போட்டியாளருமான விக்ரமன் கடுமையாக தாக்கியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தவுள்ளதாக அறிவித்த நாள் முதலே திமுகவிற்கும் விசிகவிற்கும் இடையே சலசலப்பு என காட்டுத்தீ போல் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தது கூட்டணிக்குள் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியது. இதற்கிடையே விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மையில் அளித்த பேட்டியில் சினிமாவில் இருந்து வந்தவர்கள் துணை முதல்வராகும் போது திருமாவளவன் ஆகக்கூடாதா என்றும் விசிக இல்லாமல் திமுக வட மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாது எனவும் தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவரது கருத்திற்கு விசிகவின் மூத்த தலைவர்களான ரவிக்குமார், சிந்தனை செல்வன், வன்னியரசு ஆகியோர் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு விசிகவின் செய்தி தொடர்பாளர் விக்ரமன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல் கூட்டணி என்பது வியாபாரமோ சூதாட்டமோ அல்ல என்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் என்ற கொள்கை அடிப்படையில் அமைவது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் இன எதிரிகள் அமைதியை குலைத்து வளர்ச்சியை சிதைத்து சின்னாபின்னமாக்க துடிக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ள அவர், திமுக தலைமையிலான கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க நடக்கும் சூழ்ச்சிகளுக்கு யார் துணை போனாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் என அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.